வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இறையியல் நூல்கள் அல்லது கிறிஸ்தவ மேடைகளில் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிற ஒரு வார்த்தை ஆத்துமா, இல்லையா? உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படணும், உங்கள் ஆத்துமா கடவுளுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஆத்துமாவை குறித்து பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நமக்கெல்லாம் கூட ஆத்துமான்னு தான், எங்கள் சர்ச்சில் இத்தனை ஆத்துமா அப்படின்னு சொன்னால், அப்போ சரீரத்தை பற்றி கவலைப்படுறது இல்லையா? இந்த ஆத்துமான்னு ஒன்று இருக்குது, அது ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறத எல்லா பிரசங்கியாரலும் சொல்கிறாங்க. நம்முடைய பைபிளும் அதுதான் சொல்ல முடியும். ஆத்துமா ரட்சிக்கப்படுவதான் கடவுள் வந்தார். சரி, இந்த ஆத்துமாங்கிறது என்ன? இதை ஏன் பொது வெளியில் பலர் ஒத்துக்க மாட்டாங்கன்னா, இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் நம்ம உடல் உள் உறுப்புகளை எக்ஸ்ரே பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. இந்த பாருங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குலாம் காட்டுறாரு. ஆனால் ஆத்மாவை எக்ஸ்ரே பண்ணியோ ஸ்கேன் பண்ணியோ பார்க்க முடியாது. அதனால விஞ்ஞானம் ஆத்துமாங்கிற விஷயத்த ஒத்துக்காது. ஏன்னா அது எக்ஸ்ரேலையோ ஸ்கேன்லையோ அதை பார்க்க முடியல. ஆனால் ஆத்துமான்னு ஒன்று இருக்குதுங்கிறத கிறிஸ்தவர்கள் ஆணித்தரமாக நம்புகிறாங்க. அதற்காகத்தான் தங்கள் வாழ்நாள் முழுக்க இறை சார்ந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்காங்க. அதை காப்பாற்றணுங்கிறது தான் பெரும்பாடாக இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆத்துமாவை ஸ்கேன் பண்ணியோ எக்ஸ்ரே பண்ணியோ பார்க்க முடியல. அந்த ஆத்துமான்றது எப்படி தான் இருக்கும், எங்கே இருக்கும், என்ன சைஸில் இருக்கும், எதாவது தெரியுமா? இல்லையா? இப்போ ஆத்மாவை பற்றி ஆத்மா வச்சுக்கணும். நல்ல ஆத்மா நீ அப்படின்னா, ஆத்மாங்கிறது யார்? இந்த பிசிக்கல் பாடிக்கு பேர் ஆத்மாவா, என்னுடைய பேருக்கு ஆத்மாவா, என்ன ஆத்மாங்கிறது எங்கே இருக்கு? இந்த ஆத்மாவை பற்றி ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ல. அப்போதான் ஆத்ம ரட்சிப்புங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆத்மாவை குறித்து பல விஷயமா எழுதியிருக்காங்க, பல ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க. முதல்ல ஒரு 4 விஷயத்த சொல்றேன் கேளுங்க. ஆத்மா என்றது அழிவற்றது அப்படின்னு சொல்லுவோம். ஆத்மா என்பது அழிவற்றது. 2வது, ஆத்துமா என்பது சுய தெரிந்து கொள்ளுதலை உடையது. 3வது, ஆத்துமா என்பது தேவனுக்கு நேராகவோ பிசாசுக்கு நேராகவோ நம்மை வழிநடத்துவது. 4வது, ஆத்துமா என்பது சரீர மரணத்துக்கு பிறகு தேவனுக்கு முன்னால் நியாயத்திற்காக நிற்பது. இதுதான் ஆத்துமாங்கிறது இறையியலாளர்கள் சொல்லுகிற டெஃபினிஷன் அபவுட் ஆத்துமா. இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு கேள்வி வரும், அப்போ ஆத்மா அழிவற்றதுன்னா நான் செத்த பிறகும் ஆத்மா இருக்குமா? அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, சரீர மரணம் ஆத்மாவை பாதிக்காது. சரீரத்துக்கு பிறகும் ஆத்மா நிலையா இருக்கும். சரீர மரணம் ஆத்மாவை சாகடிக்க முடியாது. அப்படின்னா அடுத்தது, இந்த சரீர மரணத்தின் மீது அது வல்லமை. இந்த சரீர மரணம் ஆத்மாவை அழிக்காது. மனிதனால் தான் ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆனா ஆத்மா இறந்த சரீரத்தை பார்க்கும் அப்படின்னு இன்னொரு கருத்து சொல்றாங்க. 3வது, ஒரு மனிதன் தான் வாழும் காலத்தில் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவன் சரீர மரணத்திற்கு பிறகு அவனுடைய ஆத்மா கடவுளோடு போய் பரலோகத்தில் நித்தியமாய் இருக்கும். ஒருவேளை அவன் மரணம் அடைகிற வரைக்கும் அவன் ஆத்மா ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது இந்த உலகத்திலேயே சுற்றி கொண்டிருக்கும். இதுதான் ஆத்மாவை பற்றி எல்லா இடங்கள்லையும் படிச்சு சுருக்கமா நான் தெரிந்தெடுத்து உங்களுக்கு சொல்றது. ஆனா இப்போ இதெல்லாம் சாரி ரொம்ப பெருசா இருக்கு, புரியல, சில இடங்கள் புரியல, சில கேள்விகள் வருது. என்ன ஆத்மாட்டீங்க சரீரம் இருந்தீங்களா? சிம்பிளா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் தெரியுமா? கால்டுவெல். அவர் ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கார், சிற்றறிஞர் குறிப்பிடம். ஒரு மனுஷனுக்கு, கிறிஸ்தவனுக்கு சாதாரணமா வர டவுட் எல்லாம் அவரே கேள்வியா கேட்டு அவரே பதில் சொல்லியிருக்கார். ஒரு அருமையான புத்தகம். 10 ரூபா தான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை கிறிஸ்தவ இலக்கிய சங்கம் வெளியிட்டிருக்கிறது. தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல துணையோடு வெளியிட்டதா அந்த புத்தகத்துல குறிப்பு இருக்கு. இப்போ இதுக்கு அந்த புத்தகத்தை சொல்லணும், ஆத்மாவை பத்தி இவ்வளோ பேசணும்ல, இது இப்படின்லாம் சொன்னேன்ல. சிம்பிளா ஒரு வரியில ஆத்மா என்றால் என்ன அவரே கேள்வி கேட்டு பதில் எழுதுறாரு. புத்தியும் சித்தமும் உள்ளது. ஒரு ஆத்மாக்கு அதுக்கு ஒரு புத்தி இருக்கும், ஆனா கடவுளுடைய சித்தத்தின்படி அது நடக்கணும். எதன்படி நடக்கிறோங்கிறது தான் இப்போ சிக்கல். அப்போ உன்னுடைய ஆத்மா, உனக்குன்னு ஒரு ஆத்மாக்குன்னு ஒரு புத்தி இருக்கு, கடவுளுடைய சித்தம்னு ஒன்று இருக்கு. ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமா வாழணுங்கிறது தான் கடவுளுடைய சித்தம். ஆதாமும் ஏவாளும். புத்தி எங்க போச்சு? படுத்துக்கிட்ட போச்சு. எனவே நீங்க எதை தெரிஞ்சுக்கலனாலும், என் ஆத்மா இருக்கு, அதுக்குன்னு ஒரு புத்தி இருக்கு, அது புத்தியில போச்சுன்னா அது இந்த உலகத்துல சுத்திக்கிட்டே இருக்கணும். கர்த்தரின் சித்தத்தின்படி போனால் கர்த்தரோடு நிலைத்திருக்கலாம். அதுதான் நாம என்ன சொன்னோம், ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு சொல்றோம். இது ஒரு பெரிய ஏரியானாலும் இதையும் சின்ன சின்ன வெளிச்சம் நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே என்னுடைய ஆத்மா என்பது எனக்குள்ள எங்க இருக்குன்னு என்னால் பார்க்க முடியாது, ஆனால் என்னுடைய ஆத்மா என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. என் ஆத்துமா என்ன ஆகிறது என்று என் கடவுளும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். அன்பு வான்மலர் நேயர்களே,
உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையில் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இது பாடுகளின் காலம். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தின் மக்களுக்காக சிலுவையிலே அவர் மரித்தார், பாடுபட்டார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூறுகிற ஒரு நல்ல தருணம் இது. இந்த நாளிலே சிலுவையை குறித்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ வல்லமை என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, சிலுவை வழியான மீட்பு இந்த உலகிற்கு இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட போது அது அனைத்து மக்களுக்கும் ஒரு பெரிய வல்லமையையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த சிலுவை வழியான மீட்பு நமக்கு எதற்கு அழைக்கிறது என்பதை குறித்து ஒரு சில வினாடிகளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, சிலுவை இயேசு ஆண்டவரை பின்பற்ற அழைக்கிறது. திருமறையிலே மத்தேயு 16:24 சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன் சிலுவையை சுமந்து வர வேண்டும் என்று அழைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் தாழ்மை என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இயேசு ஆண்டவர் சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லி பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறது. இப்படியாக இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தின் மக்களை உலக வாழ்வை நேசிப்பதை காட்டிலும் என்னை பின்பற்றி வந்து என்னை நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்தை வென்றெடுப்பார்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அழைக்கிறார். எனவே இன்றைக்கு இந்த உலக பாடுகளின் மத்தியிலே அவர் சிலுவையை சுமந்து செல்ல நாம் முதலாவது அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, சிலுவை நம்மை உண்மை வாழ்வுக்கு வழிநடத்துகிறது. ஆம் பிரியமானவர்கள், இந்த உலகம் நம்மை பார்க்கிற பொழுது பலவிதமான வேடங்களை தரித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம், பொய்யான முகங்களை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு ஆண்டவர் தம் முகத்தை பாடுகளுக்கு உட்படுத்தின போது அவருடைய பாடுகளின் வழியாய் நமது முகத்தில் வெளிச்சத்தை கொண்டு வரும்படியான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் மேலே, ஆசாபாசங்களின் மேலே, இந்த உலகத்தின் உடைமைகளின் மேலே நாம் ஆசை கொண்டு வாழ்கிறோம். ஆனால் இயேசுவின் மேல் வைக்கிற அந்த ஆசை மிக மிக முக்கியமானது என்பதை இன்றைக்கு நமக்கு இந்த அழைப்பு கொடுக்கிறது. மூன்றாவது, சிலுவை கடவுளுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள நம்மை அழைக்கிறது. ஆம், இந்த உலகத்தில் ராஜ்யம் அழிந்து போகிற ஒன்று. இந்த உலக ராஜ்யங்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது, துன்பங்களை கொடுக்கிற ஒன்றாக தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். கடுமையான பஞ்சம், வெயில், கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் ஆண்டவர் நம்மை இந்த உலக வாழ்வின் அரசை அல்ல, பரம வாழ்வின் அரசை எதிர்நோக்கி அழைக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்ட இந்த சத்திய வசனம் 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம்தான் நமக்கு ரட்சிப்பையும் தேவ பலனையும் கொடுக்கும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. மாத்திரமல்ல, கிறிஸ்தவ என்பது தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும் என்று கடவுள் நமக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். இந்த மீட்பளிக்கும் கிறிஸ்துவின் சிலுவையின் வழியான ரட்சிப்பை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். அன்பானவர்களே, இந்த உண்மை கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய குமாரனாகிய இயேசுவின் சிலுவை வழியான ரட்சிப்பை இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி சாது சுந்தர் சிங் ரட்சிப்பை பெற்றாரோ, அந்த ரட்சிப்பை கூறி அறிவித்தாரோ, இன்றைக்கு நம்மையும் அந்த ரட்சிப்பை பெற்றவர்களாய் கூறி அறிவிக்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, அந்த கிருபையின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தவர், நமக்கு சமாதானத்தை கொடுத்தவர், நமக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தவர், நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தவர், நமக்கு நித்திய வாழ்வை கொடுத்தவர். இப்படிப்பட்ட அவருடைய கிருபையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள், அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் நம்மை 3 விதத்தில் அர்ப்பணித்து கொள்ள இன்றைக்கு அழைக்கிறார். முதலாவது, நான் பாவி என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக,
நாம் பாவத்திற்கு பரிகாரியான மீட்பளிக்கும் கிறிஸ்துவில் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, இந்த நம்பிக்கையின் வழியான நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஏசாண்டவர் எனக்காக மரித்தார், என்னுடைய ரட்சிப்பை அவர் உறுதி செய்தார் என்கின்ற அந்த சந்தோஷத்தை இந்த உலகிற்கு எடுத்து சொல்லுகிற சிலுவையின் நாதர் ஆண்டவர் இயேசுவின் சீடர்களாய் வாழ இன்றைக்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலக வேதனைகள் பாடுகளின் மத்தியில் மெய்யாகவே அவர் நமது பாடுகளை ஏற்றார், மெய்யாகவே அவர் நமது நோய்களை சுமந்தார் என்று எசையா உரைக்கிற வண்ணமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்வை அவர் ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்தியிருக்கிறார். எனவே இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய அற்புதமான ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை சிலுவையின் வழியாய் பெற்றிருக்கிறோம் என்பதை எண்ணி இந்த பாடுகளின் காலத்தில் சிலுவை அண்டையிலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளில் உம்முடைய திருவசனத்தை கேட்ட நாங்கள், இயேசு ஆண்டவருடைய சிலுவை எனக்கானது, என்னுடைய மேன்மை, என்னுடைய பெருமை, என்னுடைய உலக ஆசாபாச வாழ்க்கை இவைகளெல்லாம் சிலுவைக்கு முன்பாக அழிந்து போடக்கூடியது என்பதை உணர்ந்து சிலுவை நாயகர் இயேசுவின் ரட்சிப்பை சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாய் நாங்கள் பயன்பட எங்களை மாற்றும். இந்த செய்தியை கேட்ட இந்த நேயர்கள் ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே அவருடைய வாழ்வின் சகல நிலைகளிலும் நீர் துணை நின்று அவர்களை ஆசீர்வித்து காத்தருளும்படியாய் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியானவருடைய அருளும் ஆசீர்வாதம் வழியெடுத்தலும் நம் அனைவரோடும் இருந்து நம்மை வழியெடுத்து காப்பதாக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி: கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,00,008.